அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ் சித்தர்களின் மாந்தரீக கலையின் தனிச்சிறப்பு என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. மாந்தரீக கலையில் பல வகைகள் உள்ளன. அவற்றில் தமிழ் சித்தர்களின் மாந்தரீகமும் ஒரு வகையாகும். இன்றைய சூழலில் மாந்தரீக கலையானது உலகம் முழுமைக்கும் பரவியுள்ளது. இருந்தாலும் நமது தமிழ் சித்தர்களின் மாந்தரீக கலைக்கென்று தனி மகத்துவம் உள்ளது. காண்போரை வியக்க வைக்க கூடிய அளவில் அட்டமா சித்துக்களை செய்யக்கூடிய பல மாந்தரீகர்கள் தமிழர்களில் இருக்கிறார்கள். தமிழ் சித்தர்களின் மாந்தரீக முறையில் எந்திரங்கள் எழுதுவது எப்படி, எழுதிய எந்திரத்திற்கு முறைப்படி பூசை செய்து பயன்படுத்துவது எப்படி, செல்வம் பெருகுவதற்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் பதவி உயர்வு ஏற்படுவதற்கும் எதிரிகளால் செய்யப்படும் ஏவல் பில்லி சூனியத்தை விலக்கி கொள்வதற்கும் குடியிருக்கும் வீட்டில் குடிகொண்டு தொல்லை கொடுத்து வரும் பேய் பிசாசுகளை விரட்டுவதற்கும் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஆரோக்கிய வாழ்வு அமைவதற்கும் என இவ்வாறான ஒவ்வொரு செயல்களுக்கும் என தனித்தனியான யந்திரங்களையும் மந்திர பூசை முறைகளையும் வகுத்து தந்த நம் தமிழ் சித்தர்கள் வழியில் நாம் விரும்பும் காரியத்திற்குரிய யந்திரத்தை முறைப்படி பூசை செய்து பயன்படுத்தும் போது காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது நம் தமிழ் சித்தர்களின் மாந்தரீகம் தரும் நம்பிக்கை. மாந்தரீகம் என்பது தமிழ் சித்தர்கள் மனித குலத்திற்காக வகுத்து தந்த பல்வேறு கலைகளில் ஒன்றாகும். நம் நாட்டை பொறுத்தவரை தனிச்சிறப்போடு விளங்கும் தமிழ் சித்தர்களின் மாந்தரீக குருகுலம் வழிவந்த மாந்தரீகர்கள் பயங்கரமான துட்ட சக்திகளை எல்லாம் அடக்கி ஆட்டுவிக்க கூடியவர்கள். இவர்கள் கடந்த காலங்களிலும் இருந்தார்கள், தற்காலத்திலும் இருக்கிறார்கள். தமிழ் சித்தர்களின் மாந்தரீகம் என்பது மந்திரங்களையும் யந்திரங்களையும் மூலிகைகளையும் பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு செயல் ஆகும். மந்திரம், யந்திரம், மூலிகை என்பதெல்லாம் ஒரு வகை ஆற்றலாகும். இதனை மந்திர சக்தி என்றும் அழைக்கிறோம். ஒருவர் தன் மனதில் நினைத்ததை நினைத்தவாறு மிகச்சரியாக செயல்படுத்தி நிறைவேற்றுவதற்கு பயன்படுவதுதான் மந்திர சக்தி. இந்த மந்திர சக்தியை ஒருவர் பெற வேண்டுமானால் அவர் மந்திரங்களை குருவழியும் குருமுறையும் சற்றும் மாறாமல் உச்சரித்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வரும் காலங்களில் மனதில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் தருதல் கூடாது. மனதினை ஒரு முகப்படுத்துவதும் அழுத்தமான குரலில் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பதும் குரலில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது என்பதும் விதி. அதுபோல் மந்திரங்களை சரியாகவும் மிகுந்த கவனமாகவும் உச்சரிக்க வேண்டும். எழுத்துக்களை மாற்றி உச்சரித்து விடக்கூடாது. ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தம் மாறிவிடும். பொதுவாக மாந்தரீகம் என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. மந்திர சக்தி பெறுவதற்காக மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் மந்திர சக்தி பெற்ற பிறகு
அதை பயன்படுத்தி சில காரியங்களை செய்யும் போதும் மனதில் முழுமையான நம்பிக்கை இடம்பெற்றிருக்க வேண்டும். மனதில் நம்பிக்கை இல்லை என்றால் மந்திர சக்தி கண்டிப்பாக பலிக்காமல் போய்விடும். மந்திர சக்தியை விளக்கு ஒளிக்கு ஒப்பிட்டு கூறலாம். விளக்கு ஒளியை பயன்படுத்தி சரியான பாதையில் செல்லலாம், படிக்கலாம், இன்னும் பல நற்செயல்களுக்கு பயன்படுத்தலாம். அதே விளக்கு ஒளியை பயன்படுத்தி முக்கிய ஆவணங்களை கொளுத்தி இல்லாமலும் செய்துவிடலாம். எப்படி விளக்கு ஒளியானது நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படுகிறதோ அதுபோல் தமிழ் சித்தர்களின் மாந்திரீக சக்தியை பயன்படுத்தி நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். எனவே சித்தர்களின் வழி நின்று மாந்திரீக செயல்களில் ஈடுபடுபவர்கள் சித்தர்களின் அருளால் தங்களுக்கு வசமான மந்திர சக்தியை மனிதகுல நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் தீய செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. மீறி செய்தால் செய்தாருக்கே செய்த வினை எனும் ஊழ்படி உரிய நேரத்தில் செய்தவரையும் திருப்பி தாக்கும் என்பது சித்தர்களின் வாக்கு எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.